அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மேஷ ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மிதுன ராசியில் 2 கிரகங்களுடைய சேர்க்கை, குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை சுமார் 12 வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுங்க. ஸோ இந்த நிகழ்வை தான் கஜலட்சுமி ராஜயோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. ஸோ இந்த கஜலட்சுமி ராஜயோகம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகுதுங்க. குரு பகவான் ஒருவருக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவர், மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர், புத்திக்காரகன், தனக்காரகன் மற்றும் ஜீவக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சுக்கிரன் ஒருவருக்கு ஆடம்பரம், செல்வ செழிப்பு, அழகு, திருமணம், காதல் போன்ற அனைத்து அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில், அதாவது மிதுன ராசியில் நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்களில் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேஷ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானுடைய அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மேஷ ராசிக்காரர்கள். ஸோ எல்லா விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் சரின்னு படும் பொழுது அதை எந்தவித தடையும் இல்லாமல், எந்தவித பதட்டமும் இல்லாமல் அதை கண்டிப்பாக செஞ்சு முடிச்சே ஆகணும், இந்த காரியத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த காரியத்திலேயே என்ட்ரி ஆகணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த மேஷராசிக்காரர்கள். எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்கிறேங்க. நம்ம ஒரு சில பேர்கிட்ட உதவியே கேட்கக்கூடாது, வாழ்க்கையில் நம்ம யாரையுமே டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிக்காரர்களும் இந்த மேஷ ராசிக்காரர்கள் தான். கடந்த சில காலகட்டங்களாக பார்த்தீங்க அப்படின்னா, யாருக்கிட்டையெல்லாம் உதவி கேட்கக்கூடாது, யாருடைய தயவையும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய தயவையும் அடுத்தவங்களோட உதவியை எதிர்பார்க்கக்கூடிய சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஒரு காலத்தில் பணம் அப்படிங்கிறது தேவைக்கு அதிகமாகவே இருந்தது, யாருடைய எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்றைக்கி என்னுடைய தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு சில சூழல் வந்துருச்சு. இதனால் என்னென்னா, அடுத்தவங்ககிட்ட கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல், அடுத்தவங்களை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை, வாங்காத தேவையில்லாத ஒரு நபர்கள்கிட்ட போய் கடன் வாங்க வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகள், இதனால் எனக்குன்னு இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச மரியாதை அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே போயிடுச்சுங்க. யாருக்கு எல்லளவும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னா, இப்போ கடந்த சில நாட்களாக பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எனக்கு சில துரோகங்களை பண்ணிகிட்ருக்குறாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே நமக்கு நல்ல விதமாக இருக்கணுங்க, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய நிலையில் தான் நம்ம இருக்கணும். அடுத்தவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டால் ஓடி போய் செய்யக்கூடிய நபர்களும் இந்த மேஷராசிக்காரர்கள் தான். ஆனால் இன்றைக்கி மற்றவங்களுடைய உதவியை எதிர்பார்க்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டேங்க. என்னால் நினச்ச காரியங்கள் எதுவுமே சரியாக பண்ண முடியல, எனக்கு வேலை அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும் கரெக்டான விதத்தில் இருந்துருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி இந்த சூழ்நிலைக்கு நான் வந்திருக்கவே மாட்டேங்க. நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு இருந்தேன், நல்லா தேவையான அளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தேன், திடீர்னு என்ன நடந்ததோ தெரியலைங்க. எல்லா விஷயமும் தலைகீழ் தான் மாறிடுச்சு. தேவையில்லாமல் வரவுக்கு மீறின சில செலவினங்கள் அப்படிங்கிறது வந்துருச்சு. என்னுடைய வருமானம் பத்தாத நிலை அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. ஸோ எல்லா நிலையிலையும் எப்படியாவது இதை சமாளிக்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தில் தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது. அடுத்த வேலையை ஒன்று தேடணும், இதை விட அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகளும் கடந்த சில நாட்களாக எனக்கு தடைகள் அப்படிங்கிறது வந்துருச்சு. தைரியமாக ஒரு அடி எடுத்து வச்சோம், அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னா அது இதை விட அதிகமாக சம்பளம் கிடைக்கும். ஆனால் இருக்கிற வேலையை தொலைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அடுத்த வேலைக்கு போக முடியாத அளவுக்கு சில சூழ்நிலைகள். ஏன்னா அது ப்ராசஸ் கரெக்டாக முடியணுங்க. ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா விஷயமும் முடிஞ்சுது. அவங்க எனக்கு ஒரு கால் லெட்ரு, ஓகே ஆஃபர் லெட்ரு கொடுத்தாங்க அப்படின்னா தான் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் போய் சேர முடியும். அதுவும் சில தடைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. நிறைய நாட்களாக அரசு சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுவுமே எனக்கு சரியான விதத்தில் கிடைக்கல. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கெல்லாம் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே எனக்கு எகென்ஸ்டாகவே நடந்துகிட்ருக்குங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக நல்ல ஒரு விதத்தில் இப்போது இந்த தைரியஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு ராஜ யோகத்தை உருவாக்கக்கூடியதுங்க. ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேறு ஒரு கம்பெனிக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும்.
டெம்பரவரியாக ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு வந்து ஒரு நிரந்தர தொழிலோ ஒரு நிரந்தர வேலை அப்படிங்கிறது இல்லை, அதுக்கு விதமான வாய்ப்புகள் கிடைக்குமானா கண்டிப்பாக நீங்கள் டெம்பரவரியாக இருக்கிறவங்க கூட பர்மனெண்ட்டாக மாறக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துடும். தொழிலில் நிறைய தடைகள், என் கூட வேலை செய்கிறவங்க இருக்கக்கூடிய நிலை கூட இன்றைக்கி என்னோட நிலைமை இல்லைங்க, என்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க கூட இன்றைக்கி நல்ல நிலையில் இருக்காங்க, ஆனால் நான் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கேன். அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் எனக்குன்னு செஞ்சுக்கணும் அப்படின்னா பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்க வேண்டியதாக இருக்குது. கஷ்டப்பட்டு உழைக்கிறேங்க, ரொம்ப நைட்டும் பகலமாக பாடுபட்டு நிறைய உழைப்புகளில் நிறைய முதலீடுகள் அப்படிங்கிறது பண்ணுறேன், ஆனால் பெரிய அளவில் லாபம் அப்படிங்கிறதே கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். யாரெல்லாம் உங்களை ஏமாற்றிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களோட பணத்தை நஷ்டப்படுத்திட்டு இருந்தாங்களோ அவங்கள யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே உங்களுடைய தொழிலிருந்து விலக்கி உங்களுக்கு தேவையான உங்களுக்கு சாதகமான நபர்களை சேர்த்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சில காரணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். திருமண தடையில் இருந்தவங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ரொம்ப நாளாக அலைன்ஸ் பார்த்துட்ருக்குங்க, எதுவுமே ப்ராப்பராக செட் ஆகவே இல்லை. ஸோ மேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசாமல் அவாய்ட் பண்ணிடலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டுமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்தை யோசித்து இன்றைக்கி திருமணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய தடை நிகழ்வாக இருந்துகிட்ருக்கு. ஸோ சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். நிச்சயமாக உங்களுக்கு திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. ஏதோ ஒரு காரணத்தினால தேவையில்லாத விஷயங்கள், அதாவது கணவர் வந்து மனைவி வீட்டு சம்மந்தப்பட்டவங்கள வந்து தேவையில்லாத விஷயத்தில் வந்து தலையிடுறாங்க, அவங்களால தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி சில குறைகளை சொல்கிறது, அதே போல் மனைவி கணவன் சம்மந்தப்பட்ட உறவு முறைகளை வந்து தேவையில்லாத விஷயங்களில் வந்து தவறாக பேசுகிறது, இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல அந்யோன்யம் இல்லாமல் போயிடுச்சு, எந்தவித சப்போர்ட் அப்படிங்கிறது இல்லாமல் போகிற சூழ்நிலைகள் இருந்தது. ஸோ இந்த காலகட்டங்கள் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது மனைவி கணவர் சம்பந்தப்பட்ட உறவு முறைகளை வந்து பலப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. ஸோ சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு காலகட்டம். இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் அப்படிங்கிறது விலகுங்க. கேட்ட இடத்துல கேட்டபடி உதவி பெறக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும். அதாவது ரொம்ப நாளாக வந்து ஒரு பண தேவைகள் இருக்குது, ஸோ சொந்த பந்தங்கள் மூலமாகவோ அல்லது மனைவியோ கணவர் சம்மந்தப்பட்ட இடத்துல இருந்து நமக்கு ஏதாவது சில உதவிகள் கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக அவங்ககிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கணவன் மனைவி கண்டிப்பாக நல்ல ஒரு அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலம். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த வீடு வேலையை ஆரம்பித்து அந்த வேலை சரியான விதத்தில் முடியாமல் இருக்குது, நிறைய பண தடைகள் வந்துட்டுருக்கு. ஸோ பணம் அப்படிங்கிற ஒரு தேவையை எதிர்பார்த்துட்ருக்கோம், அந்த தேவைகள் கரெக்டான நேரத்தில் கிடச்சதுன்னா இருக்கக்கூடிய மீதி வேலையை முடிச்சிருவோம். அதே போல் ஒரு வீடு கட்டுறதுக்கு லோன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு தகவல் அப்படிங்கிறது வந்து சேரும். கேட்ட இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. இதனால் நின்று போன வேலையை நீங்கள் முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது வண்டி வாகனங்கள் வாங்குவது சம்மந்தப்பட்ட சில முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும், கடனால் தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கடனில் ஒரு பகுதி அடைக்கக்கூடிய ஒரு யோக காலத்தை உருவாக்கக்கூடிய தருணமாக இருக்க போதுங்க. கடனை எப்படியாவது அடைக்கணும், ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி இந்த கடன் இல்லாத ஒரு லைஃப் வாங்கணும், இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏதாவது விற்றா கூட பரவாயில்லைங்க, இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்ருக்கேன், ஒரு இடத்த விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் சரியான விலையில் போக மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் கூட இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா இடத்தை விற்கக்கூடிய ஒரு காலம், நல்ல ஒரு தொகை அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேருங்க. ஆரோக்கியம் சார்ந்த சில விஷயங்கள், ஆரோக்கியத்தில் சில நேரத்தில் வந்துட்டு தேவையில்லாத டென்ஷன் அதிகரிக்குதுங்க, சரியாக தூக்கம் இல்லை, உடல் ஆரோக்கியத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, எப்போ பார்த்தாலும் முன்ன இருந்த மாதிரி சுறுசுறுப்பாக என்னால் செய்ய முடியல. எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப ஆக்டிவான ஆள் தான் பையன், இப்போ கொஞ்ச நாள் இவ்வளோ டல்லாக இருக்கீங்கன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து பேசுகிற அளவுக்கு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும், எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி சம்மந்தப்பட்ட அனுகூலங்கள், இதுவரைக்கும் கல்வி ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலும், எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. அந்த ரிசல்ட்டை வச்சுட்டு அடுத்தடுத்தது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தேடக்கூடிய காலம். கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக கூட செலக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குங்க. நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது உயர்கல்வி படிப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உருவாக போதுங்க. ஸோ எதிர்பார்த்த சில தகவல்கள் அப்படிங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும். ரொம்ப நாளாக சில விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நல்ல தகவல் கிடைக்கும், ஒரு இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களோ, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டதோ, அல்லது வீடு சம்மந்தப்பட்ட சில விஷயங்களோ, திருமணம் சம்மந்தப்பட்ட சில பாக்கியங்கள்,
அதாவது ஆடம்பர பொருட்கள், வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரி சில முயற்சிகள் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு விதமுமே காரியத்தில் தேவையில்லாத தடைகள் அப்படிங்கிறது வருதுங்க. காரிய தடைகள் நடக்கிறதுனால என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியலன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கஜலட்சுமி ராஜ யோகம் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையை இருக்க போதுங்க. எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. படிப்படியாக உங்களோட வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தாங்க. இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா வெற்றிகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தை இதோடு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய திசா புத்திகளை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றி பலன் கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ உங்களோட ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.